நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ண பிள்ளை. வாசிப்பவர் இஸ்மாயில் பி மாரிஃப். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜேசிஇ சாதாரணதர பரீட்சை பற்றி எதிர்வரும் 10 நாட்களுக்குள் தீர்மானிக்கப் போவதாக கல்வி அமைச்சர் அறிவிப்பு. நீர்வள முகாமைத்துவம் தொடர்பான தேசிய கொள்கையை வகுக்கப் போவதாக அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவிப்பு. கோவிட்-19 தொற்றுக்காக மருத்துவ பராமரிப்பில் இருந்த மேலும் 369 பேர் இன்று குணமடைவு. கல்முனை கல்வி வலயத்தைச் சேர்ந்த சகல பாடசாலைகளையும் நாளை தொடக்கம் ஒரு வாரத்திற்கு மூடுவதென தீர்மானம். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி ஊடுருவது பற்றிய பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை. கோவிட்-19 நெருக்கடி பெண்களின் உரிமை மேம்பாட்டில் 25 வருட அபிவிருத்தியை பின்னோக்கி தள்ளியதாக ஐநா தகவல். கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் லங்கா பிரீமியர் லீக் தொடர் சில மணித்தியாலங்களில் ஆரம்பம். ஜேசிஇ சாதாரணதர பரீட்சையை நடத்துவது பற்றி எதிர்வரும் 10 நாட்களுக்குள் தீர்மானிக்கப் போவதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கல்வி அமைச்சர் கருத்து வெளியிட்டார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையையும் ஜேசிஇ உயர்தர பரீட்சையையும் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க சகல தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதேபோன்று சாதாரணதர பரீட்சையையும் நடத்துவதற்கு சிறப்பான ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். ஊடக அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல கருத்து வெளியிடுகையில் பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகளை பாதிக்காத வண்ணம் அரசாங்கம் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என்று தெரிவித்தார். நீர்வள முகாமைத்துவம் தொடர்பான தேசிய கொள்கையை வகுக்கப் போவதாக அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெறும் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் அமைச்சர் உரையாற்றினார். உலர் வலயங்களில் குடிநீரையும் பாசன நீரையும் விநியோகிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சிறிய அளவிலான குளங்கள் அபிவிருத்தி செய்யப்படும். வடமாகாணம், வடமேல் மாகாணம் ஆகியவற்றிற்கான நீர் விநியோக திட்டமும் அமுலாக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். அமைச்சர் எஸ்.எம். சந்திரசேன உரையாற்றுகையில் அரசாங்கம் விவசாய அபிவிருத்திக்கு முன்னுரிமை அளித்துள்ளது என்று தெரிவித்தார். பயிற்சிகையை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மல்வத்து ஓயா நீர்ப்பாசன திட்டம் உள்ளிட்ட விவசாய திட்டங்கள் விரைவில் அமலாக்கப்படும் என்று அவர் கூறினார். நெல் சந்தைப்படுத்தல் சட்டத்தில் காலத்துக்கேற்ற திருத்தங்கள் தேவை என பாராளுமன்ற உறுப்பினர் துஷார் இந்துனில் கூறினார். மண்வள பாதுகாப்பிற்கு நடமாடும் அமைப்பை ஸ்தாபிக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். கோவிட்-19 தொற்றுக்காக மருத்துவ பராமரிப்பில் இருந்தவர்களில் 369 பேர் இன்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள். இவர்களுடன் இதுவரை குணமடைந்து வீடு திரும்பியவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,816 அதிகரித்துள்ளது என்று கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய செயல்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. இலங்கையில் மொத்தமாக 21,419 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்களில் 5,557 பேர் இன்னமும் மருத்துவ பராமரிப்பில் உள்ளனர். மொத்தமாக 96 பேர் இறந்துள்ளார்கள். கல்முனை கல்வி வலயத்தைச் சேர்ந்த சகல பாடசாலைகளும் நாளை தொடக்கம் ஒரு வார காலத்துக்கு மூடப்படுவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யஹம்பத் தெரிவித்துள்ளார். கல்முனை கல்வி மாவட்டத்தில் கல்முனை, சம்மாந்துறை, அக்கரைப்பற்று, திருக்கோவில் ஆகிய 4 வலயங்கள் அடங்குகின்றன. இந்த 4 வலயங்களிலும் 252 பாடசாலைகள் உள்ளன. அதேவேளை அக்கரைப்பற்றில் இன்று காலை 10 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பலருக்கு PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் அறிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். நுவரெலியா மாவட்டத்தில் கினிகச்சேன, மஸ்கெலிய, வட்டவளை ஆகிய பகுதிகளில் இன்று 7 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வட்டவளையில் குயில்வத்தை, கினிகத்தேனவில் ஹிட்டிகேகம, மஸ்கெலியாவில் மௌசாகல, நைன்ஸ்டா மேற்பிரிவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் 7 வைரஸ் தொற்றியுள்ளது. கினிகத்தேன
இட்டிகேகம பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேருக்கு தொற்று உறுதியானது. இவர்களில் 3 வயது குழந்தையும் ஒரு பெண்ணும் அடங்குவதாக எமது செய்தியாளர் அறிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து நுவரெலியா மாவட்டத்திற்கு வருபவர்கள் கினிகதெஹென கலுகல்ல பகுதியில் உள்ள சோதனை சாவடிக்கு அருகாமையில் PCR பரிசோதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள். கடந்த சனிக்கிழமை முதல் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இறக்குமதி பொருளாதாரத்தில் இருந்து உற்பத்தி பொருளாதாரம் நோக்கி நாட்டை செலுத்துகின்ற வேலை திட்டம் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் மூலம் வகுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். புதிய பொருளாதார வேலை திட்டத்தின் கீழ் நாட்டின் அபிவிருத்திக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக திரு ஜெயசேகர குறிப்பிட்டார். ஆளும் கூட்டணியின் அரசியல் கட்சி தலைவர்கள் நடத்திய செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் உரையாற்றினார். இந்த மாநாடு இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. கோவிட்-19 நெருக்கடி இல்லாதிருந்தால் பொருளாதார அபிவிருத்தி இலக்குகளை நோக்கி நாட்டை செலுத்தி இருக்கலாம். பெருந்தொற்றுக்கு மத்தியில் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக அரசாங்கம் அத்தியாவசியமான 16 வகை பயிற்சிகளை இலங்கையில் மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர மேலும் கூறினார். புத்தளத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பெருந்தொகை மஞ்சளை கடற்படையினர் மீட்டுள்ளார்கள். மன்னார் புத்தளம் வீதியில் 2வது மைல் கல்லுக்கு அருகில் உப்பு உற்பத்தி நிலையத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் 1000 கிலோவுக்கு மேற்பட்ட மஞ்சள் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ரஹ்மான் நகரைச் சேர்ந்த 37 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு புத்தளம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படை அறிவித்துள்ளது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதால் இலங்கை மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இதுபற்றி கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம், புதுடில்லியில் உள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சு ஆகியவற்றுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கடற்றொழில் அமைச்சு சார்ந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் கருத்து வெளியிட்டார். இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடித்தல் பற்றி இந்திய அதிகாரிகளுடன் தொலைபேசி ஊடாகவும் நேரடியாகவும் பல தடவைகள் பேசப்பட்டுள்ளது. அண்மையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் இடம்பெற்ற ஆன்லைன் முறையிலான கலந்துரையாடலிலும் இது குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பொத்துவில் 60ஆம் கட்டை ஊரணி மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று பிரதமரின் மட்டக்களப்பு அம்பாறை இணைப்பாளரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களுக்கு காணிகளை பெற்றுக் கொடுக்கப் போவதாக கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் திரு முரளிதரன் தெரிவித்தார். நேற்று அதிகாரிகள் சகிதம் பொத்துவில் 60ஆம் கட்டைக்கு சென்று 800 நாட்களுக்கு மேலாக முகாமிட்டு சத்தியாகிரகம் செய்து வரும் ஊரணி மக்களுடன் அவர் கலந்துரையாடினார். உலகச் செய்திகள். பால்நிலை சமத்துவத்தில் கடந்த 25 வருட காலம் அடைந்த முன்னேற்றங்களை கோவிட்-19 நெருக்கடி அபகரித்துவிடக்கூடும் என்பதை ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த பெருந்தொற்றின் தாக்கம் காரணமாக பெண்கள் வீடுகளையும் குடும்பங்களையும் பராமரிப்பதற்கு கணிசமான அளவு கூடுதலாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் என்று ஐநா பெண்கள் அமைப்பின் பிரதி நிறைவேற்று பணிப்பாளர் அனிதா ஃபாத்திமா தெரிவித்தார். பெண்கள் கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை இழந்து உடல் ஆரோக்கிய சீர்கேட்டால் பாதிக்கப்படக்கூடும் என்றும் அவர் கூறினார். இன்று அதிகாலை தமிழகத்தில் தரை தட்டிய நிவார் சூறாவளியின் விளைவால் 3 மரணங்கள் சம்பவித்திருப்பதாக மாநிலத்தின் மேலதிக பிரதம செயலாளர் அறிவித்துள்ளார். இந்த புயல் காரணமாக 380 மரங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டுள்ளன. 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. சென்னை முதலான இடங்களில் தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்பட்டது. எவ்வாறாயினும் நிவார் புயல் மென்மேலும் நலிவடைந்து தாளமுக்கமாக வடமேற்கு திசை நோக்கி நகர்வதாக இந்திய வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது.
இம்முறை ஒஸ்காரின் சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் என்ற பிரிவுக்கு இந்தியாவிலிருந்து ஜல்லிக்கட்டு என்ற படைப்பு அனுப்பப்பட இருக்கிறது. இந்த மலையாள திரைப்படத்தை லிஜோ ஜோசே பெலிசேரி என்ற கேரள இயக்குனர் இயக்கியிருந்தார். இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்த 26 படைப்புகளில் இருந்து ஜல்லிக்கட்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு முன்பதாக 2001 ஆண்டில் லகான் என்ற திரைப்படமும் 1988 ஆண்டில் சலாம் பாம்பே என்ற திரைப்படமும் 1957 ஆண்டில் மதர் இந்தியா என்ற படைப்பும் ஒஸ்காரில் இறுதிச் சுற்று வரை முன்னேறியிருந்தன. விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இந்த சுற்றுத்தொடர் இன்றிரவு அம்பாந்தோட்டை மஹிந்த ராஜபக்ச சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாகிறது. தொடரின் முதல் போட்டியில் கொலம்போ கிங்ஸ் அணியும் கேண்டி டஸ்கர்ஸ் அணியும் மோதுகின்றன. இந்த போட்டி மின்விளக்கொளியில் இன்று இரவு 7:30 ஆரம்பமாகும். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் டிசம்பர் 16 வரை நடைபெறும். மொத்தமாக 23 போட்டிகள் இடம்பெற உள்ளன. COVID-19 தொடர்பான சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த சுற்றுத்தொடருக்கான உத்தியோகபூர்வ வானொலியாக இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செயற்பட உள்ளது. அடுத்து பாகிஸ்தான் அணியின் நியூசிலாந்து சுற்றுத்தொடர் பற்றிய விவரம். கிரிக்கெட் சுற்றுத்தொடருக்காக நியூசிலாந்து சென்றிருக்கும் பாகிஸ்தான் அணியின் 6 வீரர்களுக்கு COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 6 பேரும் கிரிக்கெட் வீரர்களுக்கான விசேட தனிமைப்படுத்தல் ஏற்பாடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு தனியாக தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். பாகிஸ்தானிய அணிக்கான பயிற்சிகளில் ஆள் இடைவெளி பேணுதல் தொடர்பான விதிமுறைகளுக்கு விலக்களிக்கப்பட்டிருந்தது. அந்த விலக்களிப்பு இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக BBC அறிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். நாட்டில் உள்ள மீன்பிடி துறைமுகங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. கிரிந்த ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களின் துரித அபிவிருத்தி பணிகள் மீது கடற்றொழில் அமைச்சு கவனம் செலுத்தியிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கடற்றொழில் அமைச்சு சார்ந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் கருத்து வெளியிட்டார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உரையாற்றுகையில் ஒலிவில் துறைமுகத்தை மீன்பிடி துறைமுகமாக மாற்றும் யோசனைகளுடன் அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்ய இருப்பதாக தெரிவித்தார். அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். வர்த்தக செய்தி. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட யோசனைகளை இலங்கை ஹோட்டல்கள் சங்கம் வரவேற்றுள்ளது. கூடுதலான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்குரிய யதார்த்தபூர்வமான செயல்திட்டங்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. இறக்குமதியை முடக்கக்கூடிய துறைகளில் முதலீடு செய்யுமாறு உள்ளூர் வர்த்தகர்களை ஊக்குவிக்கும் யோசனைகளும் இடம்பெற்றிருப்பதாக சங்கத்தின் தலைவர் சனத் உத்பத்தே தெரிவித்துள்ளார். அவர் நேற்று விடுத்த அறிக்கையில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கடந்த மாதம் பணவீக்கம் குறைவடைந்துள்ளது. செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் பணவீக்கம் 1% குறைந்து 5.5% இருந்ததென்று தொகை மதிப்பீட்டு புள்ளிவிபரவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை மாற்றத்தால் இந்த வீழ்ச்சி நிகழ்ந்திருக்கிறது. அரிசி, பெரிய வெங்காயம், கிழங்கு முதலான பொருட்களின் விலை அதிகரித்த போதிலும் மரக்கறிகள், மீன், முட்டை, பழங்கள் போன்றவற்றின் விலை குறைந்திருந்ததாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வங்காள விரிகுடாவில் உருவான நிவார் சூறாவளி இலங்கையிலிருந்து விலகிச் செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது.
நிவார் புயல் காரணமாக தொடர்ச்சியான மழையோ அடைமழையோ பெய்யலாம். காற்றின் வேகம் திடீரென மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வடக்கு, கிழக்கு, வடமேல் மாகாண கரையோரங்களுக்கு அப்பால் கடல் சடுதியாக கொந்தளிக்கலாம். புத்தளத்தில் இருந்து கொழும்பு ஊடாக மாத்தறை வரையிலான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். 2 முதல் 3 மீட்டர் வரை உயரமான அலைகள் எழுவதுடன் புத்தளத்திலிருந்து மன்னார், காங்கேசன்துறை, திருகோணமலை வரையிலான கரையோரங்களில் கடல் அலைகள் கரையை தாண்டி தரைக்குள் வரும் சாத்தியமுள்ளதென திணைக்களத்தின் சிவப்பு அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிலப்பிரதேசங்களை பொறுத்தவரையில் வடக்கு, வடமத்திய மாகாணங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் கடுங்காற்று வீசலாம். கடற்றொழிலாளர்கள் மற்றும் கடல் போக்குவரத்தில் ஈடுபடுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். புத்தளம் தொடக்கம் மன்னார், காங்கேசன்துறை, திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்தில் இருந்து கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். இந்த கடற்பரப்புகளில் இருப்பவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜிசிஇ சாதாரணதர பரீட்சை பற்றி எதிர்வரும் 10 நாட்களுக்குள் தீர்மானிக்கப் போவதாக கல்வி அமைச்சர் அறிவிப்பு. நீர்வள முகாமைத்துவம் தொடர்பான தேசிய கொள்கையை வகுக்கப் போவதாக அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவிப்பு. கோவிட்-19 தொற்றுக்காக மருத்துவ பராமரிப்பில் இருந்த மேலும் 369 பேர் இன்று குணமடைவு. கல்முனை கல்வி வலயத்தைச் சேர்ந்த சகல பாடசாலைகளையும் நாளை தொடக்கம் 1 வாரத்துக்கு மூடுவதென தீர்மானம். இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி ஊடுருவது பற்றிய பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நம்பிக்கை. கோவிட்-19 நெருக்கடி பெண்களின் உரிமை மேம்பாட்டில் 25 வருட அபிவிருத்தியை பின்னோக்கி தள்ளியதாக ஐக்கிய நாடுகள் சபை தகவல். கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் லங்கா பிரீமியர் லீக் தொடர் சில மணித்தியாலங்களில் ஆரம்பம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.